2017 நடந்த சிறுமி கூட்டு பாலியல் கொடுமை உன்னாவ் வழக்கு இப்ப டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினால மீண்டும் சர்ச்சைக்குள்ளாது. குற்றவாளியாக இருந்த பிஜேபியினுடைய எம்எல்ஏவும் அவருடைய சகோதரருக்கும் இப்ப டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏ எம்பிக்கள் ஆட்சியில இருக்காங்களே, ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியில இருக்கவங்களுடைய எம்பி எம்எல்ஏகள் மேலதான் அதிகமான பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் இருக்கு. கணக்கெடுப்பு சொல்லுதுனால பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? 2017 நடந்த சிறுமி கூட்டு பாலியல் கொடுமை உன்னாவ் வழக்கு இப்ப டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினால மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. 2017 17 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் கொடுமை செய்யப்பட்டு அவங்களுடைய தந்தையுமே கொலை செய்யப்பட்ட வழக்குல அன்றைக்கு முக்கிய குற்றவாளியாக இருந்த பிஜேபியினுடைய எம்எல்ஏவும் அவருடைய சகோதரருக்கும் இப்ப டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அந்த பெண்மணியினுடைய தாயார் நீதிமன்றத்தினுடைய வாசல்ல போராடுறாங்க, அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, ஏன்னா ஆதாரத்தை அளிக்கக்கூடிய வேலையை ஃபுல்லா அந்த எம்எல்ஏ உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியின் கீழே இருந்த குல்தீப் சிங் எம்எல்ஏ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே பண்ணாங்க. பின்ன எதுக்கு நீங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறீங்க? இந்த இடத்துல நீதி நிலைநாட்டப்படல, உயர்நீதிமன்றத்தின் மீது டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்தின் மீது இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் சொல்றாங்க. அவங்க கிட்ட அங்க இருந்த காவல்துறை சொல்றாங்க, இங்கெல்லாம் போராடக்கூடாதுப்பா, வெளியே எங்கேயாச்சும் போராடுங்க, இல்லாட்டினா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயத்த சொன்ன காவல்துறையை பார்த்தா வேடிக்கையா தான் இருக்கு. எதனாலனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் இறங்கி எனக்கு நீதி வேணும், அவனை ஜாமீன் கொடுக்க கூடாது அவருக்கு அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கைப்படும் சொல்றாங்க. ஆனா பாதிப்பை உள்ளாக்குன அந்த பிஜேபியினுடைய எம்எல்ஏ மேல அன்னைக்கே சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா 2017 நடந்த வழக்கை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பெண்மணி கூட்டு பாலியல் கொடுமை செய்யறாங்க. 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி காணா போன அந்த பெண்மணி கடைசியா 20ஆம் தேதி தான் கண்டே பிடிக்கப்படுறாங்க. பின்பு இவங்க 2 பேருமே அடையாளம் காட்டப்பட்டு தான் கேஸ் கொடுக்கறாங்க. அதற்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கூட அந்த வழக்கை பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரச்சனையை சந்திச்சு அதற்கு பிறகுதான் கோர்ட்லயே கேஸ எடுக்கக்கூடிய நிலைமையா மாறிச்சு. அந்த நிலைமையிலும் கூட அவங்க தந்தைய அந்த எம்எல்ஏவனுடைய சகோதரர்கள் சேர்ந்து அடிச்சு பின்பு ஒரு தவறுதான முறையில இவர் கன் வச்சிருந்தாரு அப்படின்ட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த சிறையிலேயே அவங்க தந்தைய கொலை பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒட்டுமொத்த சாட்சியையும் அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அந்த சிறுமி போய்க்கிருந்த அந்த வாகனத்தின் மீது லாரியை வச்சு ஏத்துறாங்க. அதுக்கு உள்ள இருந்த அவங்களுடைய 2 சித்திகளும் இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு ஆதரவாக வழக்காடின வழக்குரைஞர்கள் தாக்கப்படுறாங்க மிக மோசமான முறையில. அவர்னா எழுதின கடிதத்தை அன்னைக்கு செய்தி தொலைக்காட்சியில ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க, காப்பாத்துங்க, ஏன்னா நான் எப்ப வேணாலும் இந்த கடிதம் கிடைக்கிறப்ப நான் உயிரோட இல்லாம இருக்கலாம், அந்த அளவுக்கு மோசமா தாக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவங்களுக்கு ஆதரவா வழக்காடுனா வழக்குரைஞர்கள் மோசமான முறையில தாக்கப்படுறாங்க. அந்த பெண்மணி படுகாயங்களோட தப்பிச்சு பின்பு மருத்துவமனையில வைக்கப்படுறாங்க. அந்த டயத்துல காவல்துறை இருந்த 2 பேரும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பணி நீக்கம் செய்யறாங்க. இப்படி தொடர்ச்சியான முறையிலே சிறையில இருக்கிறப்பே ஆதாரத்தை அளிக்கணுன்ற முறைய அன்றைக்கு இருந்த பிஜேபியினுடைய எம்எல்ஏ குல்தீப் சிங் செஞ்சாங்க. அங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கமும் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்காம அவங்க தந்தையினுடைய கொலை வழக்குல கூட அமைதியா தான் இருந்துச்சு. இப்ப நீங்க அவங்களை வெளியே விடுறீங்க, எங்களுக்கு என்னதான் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் கேட்கிறாங்க. உண்மைதானே? ஏன்னா அவங்க சிறையில இருக்கிறப்பயே ஆதாரத்தை அளிக்கணும், அரசாங்கத்துல நாங்க தான் இருக்கோம், ஆட்சியில நாங்க தான் இருக்கோம், பதவியில நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புன்றது மிக மோசமான சர்ச்சைக்குள்ளா இருக்குது. இப்ப நீதிமன்றம் எங்கதான் போய்க்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில எழுந்துகிட்டே இருக்கு. எதனாலனா தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா கிடையாது, யார் பாதிப்பை உள்ளாக்குனாங்களோ அவங்களுக்கு ஆதரவா தான் ஒட்டுமொத்த தீர்ப்பு வருது அப்படின்ற மக்களுடைய எண்ணமாக இன்னைக்கு மாறி இருக்கு. பல்வேறு வழக்குகள் பாலியல் குற்றங்கள்ல சாட்டப்பட்ட பதவியில இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு நீதிபதிகள்ன்றது தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அதிகமாவே இருந்திருக்குது. ஆசிஃபாவினுடைய வழக்கை தொடர்ந்து பல்வேறு இப்ப கடந்த ஆண்டு மல்யுத்த வீராங்கனைகள் அந்த பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களுக்கு எதிராக போராடினாங்க. தீர்ப்பு நீதியா கொடுக்கணும் அப்படின்ற முறையில நம்முடைய இந்திய நாட்டுக்கு தங்க பதக்கத்தை வென்று கொடுத்த மல்யுத்த வீராங்கனைகள் முதற்கொண்டு போராடினாங்க.
ஆனா அதெல்லாம் காதுல கொள்ளாம இப்ப வரைக்கும் அவங்களை வெளியே விட்டு நடமாட விட்டுருக்காங்க அப்படின்றது மிக மிக மோசமான நிலையை நீதிக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம கிடையாது. ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, அந்த கணக்கெடுப்பை பாக்குறப்பதான் நம்ம இந்த ஒரு நாட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு அச்சமும் ஏற்படுது. அந்த கணக்கெடுப்புல சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ எம்பிக்கள், இப்ப ஆட்சியில இருக்காங்களே, ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியில இருக்கவங்களுடைய எம்பி எம்எல்ஏகள் மேலதான் அதிகமான பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் இருக்கு அப்படின்ற அந்த கணக்கெடுப்பு சொல்லுதுனால பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற கேள்விய பொதுமக்கள் மட்டுமல்ல, அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வாசல்ல நின்று போராடின தன்னுடைய குழந்தைக்காண்டி, தன்னுடைய மகளுக்காண்டி போராடின தாயார் கேட்டிருக்காங்க, எனக்கு உத்தரப்பிரதேசத்துல பாதுகாப்பு இல்ல, வேற யாராவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய நிலைமை மாறி இருக்குதுன்னா பெண்களுடைய பாதுகாப்பு என்னதான் போய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பதான் செய்யறாங்க. இதை பத்திய இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொல்லி நம்முடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.